எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னு நான் காடுகிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நியூ இயரும் வந்துருச்சு, எல்லோரும் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, நானும் எடுத்திருக்கேன். ஆனால் ஏன் எல்லா ரெசல்யூஷனும் எப்போ எடுக்கிறப்பவும் நம்மளுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது நான் திங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னா, ரொம்ப கோல்ஸ் வச்சுக்கிறது தான். நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், அதை பண்ணணும், டயட் இருக்கணும், இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும், வேர்ல்ட் டூர் போகணும், ட்ரிப்பு போகணும், அப்படி இப்படின்னு நிறைய கோல்ஸ் செட் பண்ணுறது தான். அந்த மாதிரி செட் பண்ணுறனால தான் என்னவோ ரெசல்யூஷன்ஸ் எதுவுமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. ரெண்டாவது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சுருக்காங்க, இந்த கோல் வச்சுருக்காங்க, இந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கா, ஸோ நம்மளும் அதைவே பண்ணுவோம் அப்படின்னு அடுத்தவங்களோட கோலை காப்பி பண்ணுறதுனால தான் என்னவோ அவங்களுக்கு அது செட் ஆகுது, ஆனால் நம்மளுக்கு அது ப்ரெஷராக தான் மாறுது. நாம் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டுக்காக, ஆனால் ப்ராசஸ் தான் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடுறோம். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு அதுக்கான ப்ராசஸை நம்ம பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கோமே தவிர அதுக்கான எந்த ப்ராசஸ்லேயும் நம்ம ஈடுபடுறதே இல்லை. ஸோ அதனால் ரிசல்ட் நம்மளுக்கு வந்துடணும், ஆனால் ப்ராசஸ் மட்டும் ஸ்லோவாக இருக்கணும்னா முடியாது. ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, ஒரு 2 வீக்ஸ் மிஸ் பண்ணிட்டோன்னா அதை திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ண நினைக்கிறதே கிடையாது. அதை அப்படியே நம்ம ஹைட் பண்ணிடுறோம், அப்படியே அந்த ஹேபிட்டையும் நம்ம மறந்துடும். ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு நாளில் மிஸ் ஆகுது, இல்லை இந்த மந்த் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன, ஜான் மிஸ் ஆச்சுன்னா என்ன, பிப்ரவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிப்ரவரி மிஸ் ஆனால் என்ன, மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு கேலண்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே தவிர, ஆனால் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஹேபிட்டு சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. இந்த டைம் இது எதுவுமே இல்லாமல், எந்த எக்ஸசைஸையும் எனக்கும் நான் சொல்லிக்காமல் இந்த ரெசல்யூஷனை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த இயர் நான் டூ மச் ஆஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ண போகிறதில்ல. என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ரெசல்யூஷன் ஃபெயில் ஆனாலும் நம்ம யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம வீக்கெல்லாம் கிடையாது, ஹியூமன்ஸ் தான். ஆனால் அதிலிருந்து நம்ம கற்றுக்கிறது ஒரே விஷயமாக தான் இருக்கணும். ஜனவரி மிஸ் ஆனால் என்ன, லைஃபே மிஸ் ஆன மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. அதை ரீஸ்டார்ட் பண்ணணும், ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம சால்வ் பண்ணணும். கோல் கம்ப்ளீட் ஆகலைனாலும் கவலையெல்லாம் பட வேணாம், அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியே நம்மளுக்கு போதும். எல்லாத்தையும் நான் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. ரெசல்யூஷன் எடுக்கலைன்னாலும் ஓகே தான், பீஸாக இருந்தாவே போதும். கேலண்டர் சேஞ்ச் ஆனால் லைஃபே சேஞ்ச் ஆகிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபெயிலான ரெசல்யூஷனை விட நம்ம அதில் என்ன லெசன் லேர்ன் பண்ணியிருக்கோம் அதுதான் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும். பெர்ஃபெக்ட் இயராக இல்லைனாலும் ஹானஸ்டான இயராக இருந்தால் போதும். நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இயர் ஃபுல்லாகவே ஹெல்த்தியாக நம்ம ஃபுட்ஸ் லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ரெசல்யூஷனாக இருக்குது. ஜங்க் ஃபுட்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். நீங்களாம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கதைப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.